அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு நிர்ஃபா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய ஈதுல் அதஹா vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஈது எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எப்பயும் போல் இல்லாமல். அண்ட் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அண்ட் இந்த விலாக்லேயே மிடில் எதுக்காக இந்த ஈத் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog பார்த்திங்கன்னா ஈதோடைய மார்னிங்கில் இருந்து தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்து ஃபஜரெல்லாம் தொழுந்ததுக்கப்புறம் வேகமாக ரெடி ஆகிறதுக்கு தான் டைம் கரெக்டாகவே இருக்கும். ஈத் ப்ரேயர் முடிச்சுட்டு வர வரைக்குமே வீட்டில் எல்லாருமே பரபரப்பாக வேலை பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த ஈதுக்கு போகும்போது எதுவுமே சாப்பிட்டுட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் எதுவுமே சாப்பிடாமல் பள்ளிவாசலில் தான் தொழுகை வச்சாங்க. ஸோ பள்ளிவாசலுக்கு கிளம்பி போயாச்சு. அண்ட் போகும்போது தல்பியா சொல்லிகிட்டே போயிருந்தோம். தல்பியானா எதுவுமே கிடையாது, ஈதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ல இலஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இந்த ஒரு வார்த்தைகளை தான் தல்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அங்கே போனோடனே பள்ளியிலையும் கொஞ்ச நேரம் தல்பியா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் கரெக்டாக 7:30 ஆனதுக்கப்புறம் ஈத் ப்ரேயருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈத் ப்ரேயர் தொழுது முடித்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு பயான் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்சோடனே எல்லாருக்கும் பள்ளியில் சலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே தான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். பயங்கர பசியாக இருந்தது. ஸோ அதனால் எல்லாமே செய்யும் போதே டீயில் பிஸ்கெட் முக்கி சாப்பிட்டேன். நான் டீ குடிக்க மாட்டேன், பட் அதில் பிஸ்கெட் முக்கி சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக அம்மாவுக்கு பக்கத்தில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருமே செம்ம பசியில் இருந்தாங்க, ஒருத்தர் செஞ்சால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் அம்மா அங்கே சிக்கன் கழுவிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் இங்கே வெங்காயம், அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு சேமியா எல்லாமே வறுத்து பாலியுமே நல்லா காய்ச்சி அந்த நட்ஸ் எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் சைட் பை சைடில் சிக்கனுமே நல்லா அம்மா வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சிக்கனையும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே நட்ஸுமே நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துருச்சு. ஸோ நட்ஸையுமே மில்கில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் சேமியா பாயசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அண்ட் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சப்பாத்தி தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டோம். வீட்டில் நைட்டே மாவு போட்டிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். பட் அன்றைக்கி எதுவுமே செய்யாததுனால ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்கிக்கிட்டோம். அண்ட் அது கூடவே சேமியா பாயாசம், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, அண்ட் தென் இடியாப்பம் வீட்டில் செஞ்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஈதோடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. ரொம்பவே ஹரிபரியாக செஞ்சதுனால எதுக்குமே ரெசிபீஸ் ஷூட் பண்ணவே இல்லை. அண்ட் சேமியா பாயாசத்தோடைய ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்புலாம் கூடவே நான் நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 1 by 1 எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. அண்ட் சிக்கன் குழம்புமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் நம்ம இவ்வளோ ஹாப்பியாக இந்த ஈதை செலிப்ரேட் பண்ணுறோம். பட் இதுக்கான காரணம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத எனக்கு தெரியலை. ஸோ அந்த காரணத்தை இந்த vlog மூலயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதனால் ஈதுல் அதஹா அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச தியாகத்தை நம்ம ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஈதை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி என்ன தியாகம் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோன்னா, அவங்க நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அல்லாஹ் அவங்கள நிறைய சோதனை செஞ்சுருக்கான். எல்லாத்துலேயுமே அவங்க வின் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு சோதனை தான் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ரொம்ப நாளாக குழந்தை கிடையாது. அண்ட் ரொம்ப இயர்ஸ் கழித்து தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அண்ட் அல்லாஹ் அதுலேயே ஒரு சோதனை கொடுக்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தை அவங்களையும் மக்கால சரியான டெசர்ட், அது அங்கே தண்ணி எதுவுமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பிளேஸ், அந்த இடத்துல தனியாக நீங்கள் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு சோதிக்கிறான் அவங்கள.
அண்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு மறுபேச்சுமே பேசாமல் 2 பேரையுமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க. அண்ட் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சமாக பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி மட்டும்தான் வந்து இருந்தது. அண்ட் அதுவுமே வந்து கொஞ்ச நேரம் கழித்து காலி ஆகிடுது. அண்ட் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கை குழந்தை, அதனால் வந்து அவங்க வந்து தண்ணி தாகத்துலேயும் பசினாலேயும் வந்து அழுகுறாங்க. காலை வந்து அந்த தரையில் வந்து தட்டி தட்டி அழுவும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு நீர் ஓட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதுதான் வந்து இப்போ வந்து சவுதி அரேபியாவில் இருக்க ஜம்சம் வாட்டர். அண்ட் அப்பத்துலேருந்து இன்னும் வரைக்கும் அந்த நீரோட்டம் வந்து முடியாமல் வந்து இன்னும் வந்து ஓடிக்கிட்டே தான் வந்து இருக்குது. அண்ட் அதில் வந்து ஒரு குட்டை மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து அந்த இடத்துல ஜம்சம் வெள்ளா வந்து இருக்குது. அண்ட் இந்த சோதனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சோதனை வந்து அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அறுத்து பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்டளை வந்து வருது. அதுக்குமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு மறுபேச்சுமே வந்து பேசாமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பலியிடுறதுக்காக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் தெரிஞ்சுமே வந்து அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டானா அப்படின்னா செஞ்சுருங்க வாப்பா அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து உறுதியாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன பிள்ளையில வந்து எவ்வளோ ஈமானாக வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அறுத்து பலியிடுறதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து படுக்க வச்சுட்டாங்கோ. அந்த டைமில் தான் வந்து அல்லாஹ் வந்து ஒரு ஆட்டை வந்து இறக்குறான். நீங்கள் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பலியிட வேண்டாம், அதுக்கு பதிலாக இந்த ஆட்டை வந்து பலியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். ஸோ அதில் இருந்து தான் வந்து ஹஜ் பெருநாள், அதாவது ஈதுல் அத்ஹா வந்து நம்ம முஸ்லீம்கள் அனைவரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு ஈமானோட வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. அதனால் அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே வந்து ஹலீலுல்லா அப்படின்னா அல்லாஹுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறான். அல்லாஹுக்கு தாய் தந்தை குழந்தை இது வந்து யாருமே வந்து கிடையாது. பட் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள 2 பேரையும் வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அண்டு மோஸ்ட்டாகவே ஈது டைம் அன்றைக்கி எங்கேயுமே வந்து வெளியவே போக மாட்டோம், வீட்டிலே வந்து வேலை வந்து கரெக்டாக வந்து இருக்கும். பட் இந்த டைம் வந்து அன்றைக்கி வந்து குர்பான் வந்து கொடுக்காததுனால ரொம்பவே வந்து போர் அடிச்சிட்டு இருந்தது வீட்டில். சரி எங்கேயாவது கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து அர்பன் ஸ்கொயருக்கு வந்து வந்திருந்தோம். பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். பட் இது வந்து பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் பீச்சுக்கு போனால் யாருமே வந்து தண்ணிலையும் வந்து விளையாட மாட்டாங்க. ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டு வர்றதுக்கு இங்கே வந்து நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ கடைங்களும் இருக்குது, அதையும் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஷாப்ஸ்க்கு வந்து பார்க்க வந்துட்டோம். அண்ட் எனக்கு வந்து ஒரே ஒரு வந்து ப்ரூச் பின் மட்டும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பிக்கல் வந்து பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டாக இருந்தது. ஒவ்வொரு பிக்கலும் வந்து ஒவ்வொரு கலரில் வந்து ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து இருந்தது. ஸோ இதில் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு மேங்கோ பிக்கிள் மட்டும் வந்து வாங்கிட்டு போயாச்சு. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருந்தது. சரி டேஸ்ட் பண்ணியாச்சு, ஏதாச்சும் ஒன்று வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கணும். 1/4 கிலோவே பார்த்திங்கன்னா 120 ரூபா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே அதிகம் தான். தென் நிறைய இயர்ரிங்ஸ் அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்ஸ் இதை மாதிரிலாம் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த வாட்சஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. ரொம்பவே வந்து பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து கீழே இருந்து பார்த்தோன்னா மேலே வந்து மெட்ரோ ட்ரெயின் போகிறதெல்லாம் வந்து தெரியும். அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் தென் கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பும்போது கரெக்டாக வந்து மழை வந்து பயங்கரமாக வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் வந்து ஓரமாக வந்து ஒதுங்கிட்டு மழை நின்றதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து குர்பானிக்கு வந்து வெட்டின கறி எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்திருந்தது. எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதிலே வந்து பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க கொஞ்சமாக எடுத்து. ஸோ அதிலே வந்து வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து விருந்து மாதிரி வச்சாச்சு. அண்டு எனக்கு வந்து முன்னாடி நாள் ஈது மாதிரி தெரியுதோ இல்லையோ, நெக்ஸ்ட் டே வந்து என்றைக்கு எல்லோரும் வந்து ஃபேமிலியோட ஒன்றா இருந்தோமோ அன்றைக்கி தான் வந்து ஈது மாதிரியே வந்து தெரிஞ்சது. முன்னாடி நாள் வந்து ரொம்பவே வந்து போராக தான் வந்து போயிட்டு இருந்தது. கிச்சனில் ஒரு சைடு வந்து தட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்து ஒவ்வொரு தட்டாக எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து 1 by 1 வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
மாஸ்டரா இல்லை ஃபுட் ரிவ்யூவரா? கொஞ்சம் எனக்கு அதை ஆன்சர் பண்ணு. ஃபுட் வ்ளாகர்லேருந்து எப்போ வந்து பிரியாணி மாஸ்டராக வந்து ஆனா அப்படின்றது வந்து தெரியலை. பட் சூப்பராகவே வந்து தட்டி வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தான். அந்த ஒரு பிரியாணி கடையில் இருந்த ஃபீலிங் வந்து இருந்தது. அண்ட் சரி, நீ தான் ஃபுட் வ்ளாகராச்சே, நம்ம வீட்டில் செஞ்சுருந்த பிரியாணிக்கு ரிவ்யூ கொடுறா அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அண்ட் அவனுமே வந்து ஃபோனை வாங்கி வீடியோ வந்து எடுத்திருந்தான். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது பிரியாணி. அண்ட் ஈதுக்கு அன்றைக்கி வந்து மெஹந்தி வந்து வைக்கவே இல்லை. ஸோ அடுத்த நாள் வந்து கரெக்டாக வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மருதாணி கோன் வந்து வீட்டில் வந்து இருந்தது. என்னுடைய கசின் வந்து கொடுத்துருந்தா. ஸோ அதை வச்சு இன்னொரு கசின்கிட்ட சொல்லி வந்து மருதாணி போட்டு விடு அப்படின்னு வந்து சொன்னால், அவளும் வந்து சரி போட்டு விட்றேன் கையை காட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டா. ஸோ பொறுமையாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இவன் வந்து ஒரு கையில் வந்து வாங்கிட்டு என்னோடய நேம் எழுதுறன்ற பேரில் வந்து என்னென்ன கூத்து பண்ணி வச்சுருக்கான்றதை பாருங்கள். என்னடா எழுதுற? ரொம்ப அழகாக எழுதுறடா. உனக்கே தலைக்கீழ தெரியும். அது ஆக்சுவலாக பார்க்க எஃப் மாதிரியும் இல்லை, ஆர் மாதிரியும் இல்லை. ஏ புள்ள தச்சு மாதிரி இருக்கு. ஏவோட புள்ள தச்சு மாதிரி. அண்ட் ஒரு வழியாக ரொம்பவே வந்து சிம்பிளாக வந்து மருதாணி வந்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இதுதான் வந்து என்னுடைய இதோடைய அவுட்ஃபிட். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான மேக்ஸி கவுன் தான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து அஃப்ராவில் வந்து வாங்கியிருந்தேன். ரேட் வந்து ரொம்பவே அதிகம் தான். பட் எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இதோட ஷாலாக இருக்கட்டும், அதில் இருக்க டிசைன் அண்ட் தென் கலருமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அன்றைக்குமே வந்து 5 மணிக்கு மேலே பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் 5 மணிக்கு கிளம்புறன்ற பேரில் நாங்கள் எல்லாருமே வந்து 7 மணிக்கு தான் வீட்டில் இருந்து கிளம்புனோம். அண்ட் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு ஒரு 10:30 மணிக்காக வந்து வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அண்ட் இந்த ஈது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் தென் ஸ்பெஷலாக இருந்தது. நீங்கள் வந்து உங்களோட ஈதை எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துருங்க. அண்ட் இதை மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.